அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 10th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.18 பார்க்க போகிறோம். If the function f from r to r is defined by f of x equal to 2x plus 7 x less than minus 2 x square minus 2 less than or equal to x less than 3 3x minus 2 x greater than or equal to 3. Find the values of first sum f of 4, second sum f of minus 2, third sum f of 4 plus 2 into f of 1, fourth sum f of 1 minus 3 into f of 4 by f of minus 3. இதில் பாருங்கள், கேட்டிருக்கிற வேல்யூஸ் அதிகபட்ச பாசிட்டிவ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தான் அதிகபட்சமாக பாசிட்டிவ் வேல்யூ. அதே மாதிரி நெகட்டிவ் வேல்யூவில் பெருசாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சின்னதுன்னு சொல்லலாம், பெருசுன்னு சொல்லலாம், நம்ம -3 தான் இருக்குது. ஓகேவா? அப்போது நம்ம இங்கே இந்த நம்பர் லைன் ஒன்று போட்டுக்கிட்டு நம்மளுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் தேவையோ போட்டுக்குங்க. பாருங்கள், ஒரு நிதானமாக 0 எடுத்துக்கங்க. இந்த பக்கம் தான் -1 -2 -3. நம்மளுக்கு -3 வரைக்கும் போகுது. நெகட்டிவில் -3 லைன் அதிகம் வச்சுருக்குது. பாசிட்டிவில் 4 வரைக்கும் இருக்குது. அப்போது 1 2 3 4 எழுதிக்கிறோம். அவ்வளோதான். -3லேருந்து 4 வரைக்கும் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே x லெஸ் தேன் -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. -2 கூட குறைவாக இருக்கக்கூடியது ஒரே நம்பர் -3 மட்டும்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா -2லேருந்து லெஸ் தேன் 3 வரைக்கும் எழுதணும். அப்போது -2 -1 அதுக்கப்புறம் 0 1 2 அது வரைக்கும் எழுதணும். ஏன்னா இங்கே கீழே கோடு இல்லாதனால 3 எழுதக்கூடாது. இங்கே கீழே கோடு இருந்ததுனால -2 எழுதியிருக்கிறோம். அடுத்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா x greater than equal to 3 போட்டிருக்குது. அப்போ 3 எழுதணும். அடுத்தது 4, அவ்வளோதான். 4 வரைக்கும் எழுதி முடிச்சிட்டோம். இப்போது நம்ம என்ன கேட்டுக்கிறாங்களோ அதை ஃபஸ்ட்டு சம் போடுறோம். f of 4 அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான f of x என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட் எழுதணும். 4 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இது அதுக்கான f of x 3x minus 2. அப்போது f of 4 ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் போட்டுக்கணும், -2 ப்ராக்கெட்டில் இந்த 4 போட்டுக்கணும். 3 4s are 12 minus 2 ஈக்குவல் டு 10. அப்போது f of 4ஓட வேல்யூ 10. இதை ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுலாம். ரைட். அடுத்தது செகண்ட் சம் f of -2 அண்டர்லைன் பண்ணிவிட்டு இதுக்கான f of x என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். பாருங்கள், f of -2 இங்கே இருக்குது. அப்போ அதுக்கான f of x x² - 2 அப்போது f of -2 ஈக்குவல் டு x ப்ராக்கெட்டை போட்டுக்கணும், ஸ்கொயர் x² -2 இங்கே ப்ராக்கெட்டில் இங்கே இருக்கக்கூடிய -2 எடுத்து போட்டுறணும். -2 ஸ்கொயர் பண்ண -2 ப்ளஸ் 2 2s are 4 -2 ஈக்குவல் டு 4ல் 2 போச்சுன்னா 2. இப்போது f of -2 அப்படிங்கிறது 2. அதை ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுலாம். ரைட். அடுத்தது தேர்ட் சம். நம்ம f of 4 ப்ளஸ் 2 இன்ட்டு f of 1 இது வந்து தேர்ட் சம். இதில் f of 4 அப்படிங்கிறத முதலே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அதனால் அதை கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. மீதி இருக்கக்கூடிய f of 1 மட்டும் கண்டுபிடிச்ச போதும். நீங்கள் நிறைய பேர் 2 இன்ட்டு f of 1ன்னு போட்டுருவீங்க. அந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நம்பரை போடக்கூடாது. வேறு f of 1 அதோட வேல்யூ மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். f of 1 அப்போ அதுக்கான f of x என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1 இங்கே இருக்குது. அதனால் அதுக்கான f of x x² - 2 அப்போது f of 1 ஈக்குவல் டு எக்ஸ்னு ப்ராக்கெட்டு ஸ்கொயர் -2 x² - 2 ப்ராக்கெட்டில் நம்ம போட வேண்டியது 1 ஸ்கொயர் பண்ண 1 தான் வரும். அப்போ 1 - 2 அப்போ அதோட வேல்யூ -1. ஏன்னா நம்மகிட்ட பணம் ₹1, கடன் ₹2 இருக்குது. கடன் அதிகமாக இருக்குது. -2 1 கொடுத்துட்டா ₹1. அடுத்தது ஃபுல்லாக கண்டுபிடிக்க போகிறோம். f of 4 ப்ளஸ் 2 இன்ட்டு f of 1 ஈக்குவல் டு f of 4ஓட வேல்யூ இங்கே இருக்குது 10 ப்ளஸ் 2 இன்ட்டு f of 1ஓட வேல்யூ -1. அப்போ 10 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 1 is 2. அப்போ இதனுடைய வேல்யூ 8. இதை மட்டும் கூட நம்ம பாக்ஸ் போட்டு விட்லாம். அதே மாதிரி இப்போ அடுத்தது ஃபோர்த்து இந்த இடத்துல சைடில் கண்டுபிடிப்போம். நீங்கள் கீழே கண்டுபிடிச்சிக்கோணும். அடுத்தடுத்து பின்னாடி தான் போகணும், கீழே தான் போகணும். நம்ம இட பற்றாக்குறை காரணமாக நம்ம சைடில் போகிறோம். சரி, இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதியாச்சு. இதில் இப்போ
நியூமரேட்டரில் கொஞ்சம் இருக்குது, டினாமினேட்டரில் கொஞ்சம் இருக்குது. ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் இருக்கக்கூடியதை கண்டுபிடிச்சிடணும். அதுக்காக பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் 1 மைனஸ் 3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 இது ஒரு எழுதி அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இதில் எஃப் ஆஃப் 1 முதலையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், -1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்து எஃப் ஆஃப் 4 அது 10 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போது இதை நம்ம டைரெக்டாகவே போட்டிருக்கலாம். சரி, எஃப் ஆஃப் 1 மைனஸ் 3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 அப்படின்னு போட்டு எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ -1 மைனஸ் 3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ இங்கே இருக்குது 10 ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 10s are 30. ரெண்டுமே கடனாக இருக்குது, அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியது -31. இப்போ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எஃப் ஆஃப் -3 அதனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் -3 இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அப்போது அதுக்கான எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3 இங்கே இருக்குது. அதுக்கான எஃப் ஆஃப் எக்ஸ் 2x + 7 2x + 7. இப்போ எஃப் ஆஃப் -3 ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 7 எக்ஸ்னு ப்ராக்கெட் போட்டுக்கிட்டோம். இதில் -3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 3s are 6 ப்ளஸ் 7. இப்போ இங்கே நம்மக்கிட்ட பணம் 7 ரூபாயும் கடன் 6 ரூபாயும் இருக்குது. பணம் தான் அதிகமாக இருக்கேன், ப்ளஸ்ஸு 7 ரூபாயில் 6 ரூபாய் கொடுத்துட்டா 1 ரூபா. அப்போ என்னோடய வேல்யூ எஃப் ஆஃப் -3ஓட வேல்யூ +1 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. அடுத்து ஃபுல்லாக கண்டுபிடிக்கிற 4th வருது. எஃப் ஆஃப் 1 மைனஸ் 3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 பை எஃப் ஆஃப் -3 போட்டோம்னா மேலே நியூமரேட்டரோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் -31 அப்படின்னு. கீழே டினாமினேட்டரோட வேல்யூ 1. அப்போது என்னுடைய டோட்டல் வேல்யூ -31. இதை மட்டும் நாம் பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.